கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுக்காக செலுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே பலியின் மீது விசுவாசத்தை வையுங்கள். இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே பலியின் மீது விசுவாசத்தை வையுங்கள். நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். பாவங்களும் பாவத்தின் கிரியைகளும் உங்களிடத்தில் இருக்கிறது. அப்படியானால் என்ன செய்வீர்கள்? என்ன செய்தார்கள் அந்நாட்களில்? போய் பாவத்தை போக்குவதற்காக, சுத்திகரிப்பதற்காக ஒரு மிருகத்தை பலி செலுத்துவார்கள். அந்த மிருகத்தின் இரத்தமானது அவருடைய பாவங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும். மீண்டும் போவார்கள், மீண்டும் பாவம் செய்வார்கள். அந்த மிருகத்தின் இரத்தத்தினால் அவர்களை பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க செய்ய முடியவில்லை. மீண்டும் பாவத்தின் உணர்ச்சிகள் வரும், மீண்டும் பாவம் செய்வார்கள், மீண்டும் பலிகளை செலுத்துவார்கள், மீண்டும் மிருகத்தின் இரத்தம் செலுத்தப்படும். இப்படி இருந்து கொண்டிருக்கிறதுனால்தான் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு பலி வந்தது. அவர் உங்களுக்காக, நமக்காக ஒரே தரம் பலியாக்கப்பட்டார். அந்த இரத்தமானது, நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், பாவங்களும் பாவத்தின் கிரிகளும் உங்களிடத்தில் இருக்கிறது. அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கிறீர்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது, உங்கள் பாவத்தின் கிரியைகளும் சுத்திகரிக்கப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் பரிசுத்தத்திலே நிலைத்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது உங்களுக்குள் பரிசுத்த உணர்ச்சியை உண்டாக்குகிறது. நீங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கும்படியான கிரியைகள் உங்களிடத்திலே உண்டாகிறது. மிருகத்தின் பலியானது மீண்டும் மீண்டும் செலுத்தப்பட்டது. ஆனால் ஒரே தரம் செலுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பலியை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது உங்களுக்குள் பரிசுத்தம் நிலைத்திருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் என்பது உங்களுக்குள் சுரக்குகிற உணர்ச்சியாக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வருகிற பொழுது அது நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் உங்களுக்குள் பாவத்தின் உணர்ச்சிகள் வருமானால், உங்களுக்காய் செலுத்தப்பட்ட அந்த ஒரே பலியின் மீது உங்கள் விசுவாசத்தை அதிகமாக்குங்கள். நீங்கள் பரிசுத்திலே நிலைத்திருப்பீர்கள். நமக்காக செலுத்தப்பட்ட ஒரே பலி இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. அவர்தான் நமக்காக பலி செலுத்தப்பட்டு இருக்கிறார். அவரை நீங்கள் விசுவாசியுங்கள். என் பாவங்களும் சாபங்களும் எல்லாம் நான் பிறப்பதற்கு முன்பே சிலுவையிலே சுமந்து முடித்து விட்டார் என்று விசுவாசியுங்கள். முதலாவது கிரியைகள் அல்ல, முதலாவது விசுவாசம். நியாயப்பிரமாண நாட்களிலே கிரியைகள் இருந்தது. கிரியைகளை நீக்குவதற்கு மிருகத்தின் இரத்தம் தேவைப்பட்டது. கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையில் நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுதுதான் பரிசுத்தின் கிரியைகள் உங்களுக்குள் உண்டாகும். பரிசுத்த கிரியைகள் உண்டாகி என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்ட பின்பு தான் பரிசுத்த கிரியைகள் உண்டாகிறது. முன்பு அப்படியல்ல. உங்களுக்குள் தவறான கிரியைகள் இருந்தது. அதை பரிசுத்தப்படுத்த மிருகத்தின் இரத்தம் சிந்தப்பட்டது. அப்படியானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுதுதான் உங்களுக்குள் பரிசுத்தம் உண்டாகிறது. ஆமென்.